அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, இன்விடேஷன் அனுப்பிச்சதுக்கப்புறம் யாருன்னு தெரியுதா, ஐபிசி நம்ம கரண் சாரோட நிகழ்ச்சி, நம்ம அங்கே தான் போகிறோம் சார். உங்கள் மேலே பழகாமையே எனக்கு ஒரு மரியாதை இருந்துச்சு சார், ரியலி. அதை தேடணும்னு சொல்லி மட்டும்தான். நானும் உங்கள் கூட 10 வருஷம் பயணித்த மாதிரி உணர்வு இருந்துச்சு. எவ்வளோ உதவிகள் செஞ்சுருக்கீங்க தெரியாம. நல்லா இருக்கு சார். நிறைய ஒரு விஷயமும் நான் கேள்விப்படும் பொழுது எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய எண்ணம். எனக்கு அவர் மூலமாக இன்னைக்கு நீங்களும் எனக்கு ஒரு நண்பராக கிடைக்கிறது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த திரைப்படத்துக்கு நான் வரும்பொழுது இங்கே நீங்கள் இதை பார்க்கும்போது அவர் நினைச்சிருந்தா இந்த பூமியில நான் எல்லாரும் இந்த இனம் மண்ணோடு மண்ணாக அழிந்துவிடும் என்று நினைத்த நாள் ஒரு ஆலமரமாக உருவாக முடியும் எடுத்துக்காட்டான உங்களை போன்ற நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு சார். எல்லாரும் பெரிய கடினம், மிக கடினம். வெறும் வாயில சொல்றது முக்கியம் கிடையாது. இந்த வழிகளை எல்லாம் தூக்கிட்டு ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது குழந்தை கஷ்டம். எத்தனை உறவுகளை திரும்பி நம்ம ஒரு ஏற்படுத்த, ஆனா அந்த வழியிலிருந்து ஃப்ரம் த ஸ்கிராச், ஜீரோலிருந்து தனக்கான ராஜ்யத்தை உருவாக்க முடியுங்கிறது பெரிய விஷயம். ஆனால் அந்த ராஜ்யம் நம் சமூகத்துக்கான, நம் தமிழ் தொப்புள் கொடி உறவுகளுக்காக இருக்கணும்னு நீங்க நிறுவனத்தை ஆரம்பிச்சதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன். பெரிய விஷயம் சார். ஏன்னா அவர் நினைச்சிருந்தா இப்போ ஆக்சுவலாக ஒரு இங்கிலீஷ் படம் பண்ணலாம், ஹிந்தி படம் பண்ணலாம், தமிழ்நாட்டில் வந்து பெரிய நடிகர்களுக்கு டேட்டு வாங்கி படம் பண்ணலாம், இல்லை மலையாளத்தில் பண்ணலாம், தெலுங்குல பண்ணலாம், எவ்வளவோ படம் பண்ணலாம். எவன் ஒருவன் தான் பிறந்த மண்ணை நேசிக்கிறவனோ அவன் மிகச்சிறந்த மனிதன் இல்லை. நீங்க பார்க்காத நாடு, நீங்க பார்க்காத உலகம், நீங்க பார்க்காத காரணம், நீங்க பார்க்காத பணம், நீங்க பார்க்காத மனிதர்களா, கேளிக்கைகளை எல்லாத்தையும் நீங்க பார்த்துட்டீங்க. ஆனா எங்க இருந்தாலும் என் பூமி, அங்க ஒரு விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க 150 ஏக்கர்கள், ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த 450 அந்த யாருமே தொழிலாளியோட மனநிலை இல்லாம ஒரு தம்பியா உங்க கூட ஒரு உறவா இருக்கிறாங்க பாருங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் சார். இதை விட வேற நீங்க நல்ல மனுஷங்க.